கிருஷ்ணகிரியில் தமிழக நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் உடனடியாக மத்திய அரசு விவசாயிகளின் 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே தமிழக நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காந்தி வழியில் அறப்போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு மாநில தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில துணைத் தலைவர் முருகன், மின்சார பிரிவு மாவட்ட தலைவர் சிவகுமார், மேற்கு மாவட்ட தலைவர் சித்தலிங்கப்பா, கிழக்கு மாவட்ட தலைவர் ராஜ், மாநில பொருளாளர் சதாசிவம் முன்னிலை வகித்தனர். மாநில துணை தலைமை அமைப்பாளர் கோணப்பன் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து கண்டன உரையாற்றினார். மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விதியை உத்தரவாதப்படுத்தும் சட்டம் இயற்ற வேண்டும், சாமிநாதன் கமிஷன் அறிக்கையின்படி பயிர் விலைகளுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களின் முழு வங்கி பயிர் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் 2013 படி வளர்ச்சி திட்டங்களுக்காக நிலம் கையகப்படுத்தும் போது விவசாயிகளிடமிருந்து எழுத்துப்பூர்வமாக ஒப்புதல் பெற்றுக்கொண்டு 4 மடங்கு இழப்பீடு வழங்க வேண்டும். 2021 நடந்த போராட்டத்தில் லகிம்பூர் கேசிஎல் விவசாயிகளை படுகொலை செய்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கி விவசாயிகளுக்கு நீதி பெற்று தர வேண்டும். 2020 டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தில் உயிரிழந்த 750 விவசாயிகள் குடும்பத்தினருக்கு நிதி ரூபாய் 1 கோடி இழப்பீடு மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உடனடியாக மத்திய அரசு நிறைவேற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பேட்டி கிருஷ்ணன். 2021 ஆண்டு நடைபெற்ற மத்திய அரசு பேச்சுவார்த்தையில் வேளாண் துறை அரசு செயலாளரால் 12 அம்ச கோரிக்கையை நிறைவேற்றுவதாக மத்திய அரசு உறுதி கொண்டு அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தை 4 ஆண்டு காலமாக ஆகியும் இதுவரை ஒப்பந்தமாகவில்லை, நிறைவேற்றவில்லை. இன்று சாகும் வரை திரு ஜக்ஜித் சிங் தல்லேவால் அவர்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் 2024 ஆண்டிலிருந்து இன்று வரை தொடங்கி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து இருக்கிறார். இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இன்று தமிழக நதிகள் இணைப்பு விவசாய சங்கம் போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறது. எனவே அனைத்து பயிர்களுக்கும் மத்திய அரசு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உத்தரவாதப்படுத்தி சட்டம் இயற்ற வேண்டும். எம்எல் சாமிநாதன் அறிக்கையின்படி பயிர் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும். விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் முழு வங்கி பயிர் கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். உலக வர்த்தக அமைப்பிலிருந்து இந்தியா விலக வேண்டும். நடந்த 2021 ஆண்டு போராட்டத்தில் லகிம்பூர் கேஸில் விவசாயிகள் படுகொலை செய்த குற்றவாளிக்கு தண்டனை வழங்க வேண்டும். விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளருக்கு ஊதியம் 10,000 வழங்க வேண்டும் மாதம். டெல்லி விவசாயிகள் போராட்டத்தில் உயிரிழந்த 750 விவசாய குடும்பத்தினருக்கு 1 கோடி மத்திய அரசு வழங்க வேண்டும். மின்சார திருத்த மசோதா 2020 ரத்து செய்ய வேண்டும். கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தை 200 நாளைக்கு தினசரி ஊதியம் 200 வழங்கி விவசாய வேலைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். மிளகாய், மஞ்சள் போன்ற வாசனை மசாலா பொருட்களுக்கு தேசிய ஆணையம் அமைக்கப்பட வேண்டும். பழங்குடியின மக்களுக்கு சொந்தமான வனம், நிலம், காடுகள், நீர் ஆதாரங்களை பாதுகாக்கப்பட்டு வனப்பகுதியில் குடியிருக்கும் விவசாயிகளுக்கு நிலப்பட்டா, வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும். போலி விதை, பூச்சி கொல்லி மருந்துகள், உரம் தயாரிக்கும் நிறுவனம் தவறு செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுத்து போலி பூச்சி மருந்துகளை கண்டறிந்து ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக நதிகள் இணைப்பு விவசாய சங்கம் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் மத்திய அரசுக்கு.